பூண்டு ஊறுகாய் வீட்லேயே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது ரொம்ப நாள் கெடாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவு பூண்டு எடுத்துக்கோங்க. பூண்டு மிக்சியில் போட்டு இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. தேவையான பொருள் சில்லி பவுடர், வெந்தயம், புளி கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. அப்போ நல்லா திக்காக இருக்கும். ஊறுகாவும் நல்லா திக்காக வரும். புளி இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு சில்லி பவுடர் போட்டு நல்லா கலந்து வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் வெந்தயத்தை பேனில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. லைட்டாக செவந்ததுக்கப்புறம் தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சு ஆற வச்சுக்கோங்க. அப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சி இந்த மாதிரி தூளாக்கி வச்சுக்கோங்க. இப்போது நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதில் கடுகு, கொஞ்சம் சீரகம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சி வச்ச பூண்டை போட்டுக்கோங்க. இப்போ லைட்டாக வதக்கி விடுங்க. கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் செவந்து வரும், பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இந்த டைமில் சில்லி பவுடர், உப்பு போட்டு கலந்து வச்ச புளி தண்ணியை ஊற்றிக்கோங்க. பெருங்காயத்தை லைட்டாக தூவிக்கோங்க. 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுட்டு அரைச்சி வச்ச வெந்தயத்தை போட்டுக்கோங்க. வெந்தயம் போட்டு 5 மினிட்ஸ் கழிச்சு இறக்கி வச்சிடுங்க. அவ்வளோதான், பூண்டு ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. பூண்டு அரைச்சி செய்யும் போது பூண்டெல்லாம் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். இந்த ஊறுகாய் தயிர் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். வெறும் சாதத்தில் கொஞ்சமாக போட்டு பெரட்டி சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.